وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم والكلام المبين: ثم جعلناك على شريعة من أمري فاتبعوها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العظيم. وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم: وإن أمرتكم بشيء فأتوا ما استحييتم وإن نهيتكم بشيء فاجتنبوه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் சரியான முறையில் வாழ வேண்டும், சரியான கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்க வேண்டும், சரியான அடிப்படையில் அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து ஆண்களும் பெண்களும் சரிசமமான ரீதியில் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கோட்பாடுகளை உருவாக்கினார். அந்த கோட்பாட்டுக்கு ஒரு மார்க்கத்தை அவன் நியமித்தான். அந்த மார்க்கத்திற்கு, அந்த அற்புதமான மார்க்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே பெயரிடுகின்றான் அல் இஸ்லாம். அல் இஸ்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் அந்த மார்க்கத்திற்கு அவனே பெயரிட்டான். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கூறுகின்றான். அல் இஸ்லாம் அனைத்திற்கும் கட்டுப்படுதல். இஸ்லாம் என்றால் அனைத்திற்கும் கட்டுப்படுதல். ஒரு முஸ்லிம், ஒரு ஆண், ஒரு பெண் முஸ்லிமாக பிறந்துவிட்டால், இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை கொடுத்து விட்டால் அவன் தான் தோன்றித்தனமாக உலகத்தில் அடைய முடியாது. தன் இஷ்டத்திற்கு அப்பால் என் இஷ்டத்திற்கு போல் என் வாழ்க்கையை இந்த உலகத்தில் நான் அமைத்துக் கொள்வேன் என்றெல்லாம் ஒரு முஸ்லிம் சொல்ல இயலாது. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், முஸ்லிம்களுக்கு சரியான அடிப்படையில் ஒரு சட்டம் என்ன, முஸ்லிம் இஸ்லாத்தில் உள்ள அனைத்திற்கும் ஒரு வரையறை, நான் அனைத்தும் செய்வேன், என்னவென்ன செய்வேன் என்று ஒரு முஸ்லிம் சொல்ல இயலாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம்களுடைய அடையாளத்தை திருக்குர்ஆனில் கூறுகின்றான். இன்னமா கான கௌலுல் முஃமினீன், முஃமின்களிடத்தில் சொல்லப்பட்டால், இறைவன் கூறுகின்றான் முஃமின்களிடத்தில் சொல்லப்பட்டால் இதா துஆ இல்லல்லாஹி வ ரசூலி யகும் பைனஹும் யகூல், ஒரு முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கின்றான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படியே ஒரு முஸ்லிம் இடத்தில் அவன் கூறினால் கால் கூறு முஸ்லிம்கள் கூறுவார்களாம், அந்த முஸ்லிம்கள் கூறுவார்களாம் சமீனா வ தஆனா, பெருமானார் என்ன சொன்னார்களோ அல்லாஹ் என்ன சொன்னார்களோ என்ன சொன்னாரோ அதன்படி நான் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். மற்றபடி எந்த டவுட்டும் வராது, எந்த கொஸ்டின் பார்க்க முடியாது. இறைவன் கூறுகின்றான், ஒரு பரிபூர்ணமாக முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அவன் அடையாளத்தை கூறும்போது சமீனா வ தஆனா, கேட்டோம் வழிபட்டோம், கேட்டோம் வழிபட்டோம், அதன்படி நடந்தோம், முஸ்லிம் இவ்வளவுதான் சொல்ல வேண்டும். எதுக்கு இது செய்யறாங்க, அல்லாஹ் எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, எதுக்கு ரசூல் இப்படி பண்ணாங்க என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவன் ஒரு உண்மையான முஸ்லிம் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். இந்த அழகான வாழ்வியல் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சரியான கோட்பாடுகள், சரியான ஒரு ஃபார்மேஷன், சரியான ஒரு ஃபார்முலாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிம், ஒரு ஆண், ஒரு பெண் சரியான உலகத்தில் வாழ்வதற்கு எக்கச்சக்கமான வாழ்வியலை இறைவன் தந்துள்ளான். குர்ஆன் எக்கச்சக்கமாக பேசியிருக்கின்றது. குர்ஆன் எல்லா தலைப்புகளையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஆனால் மொத்த குர்ஆனை ஒரு 3 பாட்டா பிரித்து விடலாம். மொத்த குர்ஆன்களையும் 3 பாட்டா பிரிக்கல. ஒன்று தனிநபர் வாழ்க்கை, உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு பெண் தனித்தனியாக தன் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆன் கூறியிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். இரண்டாவது குடும்ப வாழ்க்கை, எவ்வாறு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, ஒரு ஆண் பெண் சேர்ந்து எவ்வாறு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. மூன்றாவது ஒரு சமூகத்தின் வாழ்க்கை, தனிநபர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஒரு சமூகத்தின் மாற்றம். இவ்வாறு எக்கச்சக்கமான ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை, ஒரு தனிநபர் வாழ்க்கை எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும், பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னுடைய தாய் வயிற்றில் ஈற்றவுடன் தஃபன் செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அனைத்து விதமான கோட்பாடுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராக்டிகலாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சரியாக புரியும் இஸ்லாத்தில் உள்ள அனைத்து சட்டங்களும் அனைத்து கோட்பாடுகளும் ஏதோ 4 பேர் சேர்ந்து அமைக்கப்பட்டது கிடையாது. வெறும் 4 பேர் சேர்ந்து அமைக்கப்பட்ட சட்டங்கள் கிடையாது. ஏதோ தனக்கு ஏற்றாறு போல் ஒரு சமூகம் தனக்கு ஏற்றாறு போல் தன் வாழ்க்கையை அமைப்பதற்காக தன் சட்டத்தை எழுதியது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இது முழுக்க முழுக்க என்னுடைய ஷரியத், முழுக்க முழுக்க என்னுடைய சட்ட திட்டங்கள்.
யாரோ 4 பேர் சேர்ந்து எழுதிய சட்டம் அல்ல, ஏதோ ஒரு குரூப் சேர்ந்து எழுதப்பட்ட சட்டம் அல்ல, ஏதோ ஆள் தெரியாத நபர்கள் எழுதி கொடுத்த சட்டங்களே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உருவாக்கிய சட்டம், இது அவனுடைய சட்டம். அவன் தான் அனைத்து சட்டத்தையும் நமக்கு ஈட்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், இது என்னுடைய ஷரியத். இஸ்லாம் என்ற அவனை பெயரிட்டு மிகப்பெரிய ஒரு ஷரியத் திட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனைத்து வழங்கியிருக்கின்றான். ஆனால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், ஷரியத்தை எவரால் ஒரு ஷரியத்தை கை வைத்து விட்டால், உன்னுடைய மார்க்கத்தில் கை வைத்து விட்டால், உன்னுடைய ஷரியத்தை எவரால் புறக்கணித்து விட்டால், நீ தான் அதை கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி இருக்கின்றான். மனிதர்கள் காலங்கள் செல்ல பெருமானார் கூறுகின்றார்கள், ஒரு காலம் வரும், காலம் செல்ல செல்ல மனிதர்கள் இவ்வாறு மாறிவிடுவார்கள். எவ்வாறு மாறி வருவார்கள், இப்படி மாறி வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகின்றார்கள். யுஸ்பி ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலையில் முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காஃபிராக ஆகிவிடுவான். பெருமானார் கூறுகின்றார்கள், காலையில் முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காஃபிராக ஆகிவிடுவான். மேலும் இதோ கூறுகின்றார்கள், துன்யாவின் ஆசைக்காக, துன்யாவின் கேவலமான சுகபோகங்களுக்காக அவருடைய தீனை விற்கக்கூடிய மனிதர்களாக வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம்கள் ஆகிவிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய ஷரியத்தினை பாதுகாக்க, எந்த அளவுக்கு நம்முடைய ஈமானும் தீனையும் நாம் தெம்பித்து இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை இஸ்லாத்தின் பக்கம் எத்தனை எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது. நாம் என்ன அதற்கு போராடி இருக்கின்றோம், நாம் என்ன பாதுகாப்பதற்கு ஒரு அரை பொருள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ முஸ்லிம்கள் காலப்போக்கில் தன்னுடைய வாழ்க்கையை டிஜிட்டல் ரீதியாக மாற்றிக் கொண்டு விட்டார்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையை டிஜிட்டல் மாடல் முஸ்லிமாக மாறிக்கொண்டு வருகின்றார்கள். செல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை தன்மை கூட தெரியாமல் பல முஸ்லிம்கள் இந்த அளவும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அவலமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் அப்படி சொல்லுங்கள், நம்முடைய முன்னோர்கள் மட்டும் அப்படி கட்டுத்தரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தை சஹாபாக்கள் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது வழிவந்த நாம், அது வழிவந்த நம் அனைவரும் எவ்வாறு இருக்கின்றோம், தம் பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கின்றோம், தம் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வாறு உபதேசம் செய்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய இன்னுயிரை தீர்த்து இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் ஆரம்ப காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு கூறுகின்றார்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் கஷ்டங்கள் வரும், ஷரியத்தின் மீது தாக்குதல் நடக்கும். பெருமானார் கூறவில்லை, நீங்க முஸ்லிமாக ஆகிவிட்டீர்களா, எந்த கஷ்டம் வராது, எந்த இதுவுமே உங்களுக்கு வராது, ஜாலியா இருக்கலாம். பெருமானார் கூறுகின்றார்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், உங்கள் ஷரியத்தில் கை வைத்துக் கொண்டே இருப்பார்கள், உங்கள் மார்க்கத்தை மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அனைத்து எதிர்ப்புகளும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை கையாண்டு இருக்கின்றோமா, நாம் ஷரியத்தை நாம் பாதுகாக்கின்றோமா, நம்முடைய தீனை நாம் செம்மாக வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்தது. பெருமானார் வராங்க, எத்தனை காஃபிர்கள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ரசூலுல்லாஹ் நசீல், இந்த மக்கள் நகர் உங்களுக்கு வேணுமா தரோம், என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு தரோம், சுகபோகங்கள் வேணுமா, காசு வேணுமா, செல்வம் வேணுமா, பங்களாமா, எது வேணா உங்களுக்கு தரோம். லாஸ்ட்ல எதுவுமே ரசூலுல்லாஹ் வந்து ஒத்துவாங்க. இப்ப லாஸ்டா சொல்றாங்க, லாஸ்டா காஃபிர்கள் கூறுகின்றார்கள், நஅபு இலாஹக ஸனத வ தஅபு இலாஹக ஸனத. சரி, ஒரு நாளைக்கு உங்க கடவுளை நாங்க வணங்குறோம், ஒரு நாளைக்கு நீங்க எங்க கடவுளை வாங்க. லாஸ்டா நினைக்கிறாங்க காஃபிர்கள், ஒரு நாளைக்கு உங்க கடவுளை நாங்க வணங்குறோம், அல்லாஹ் நாங்க வணங்குறோம், இன்னொரு நாள் எங்க கடவுளை நீங்க வணங்குங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை. பெருமானார் கூறுகின்றார்கள், ஒரு கையில் நீங்கள் சந்திரனை வைத்தாலும், ஒரு கையில் நீங்கள் சூரியனை வைத்தாலும், என் மார்க்கத்தில் ஒரு இம்மி அளவு கூட பிசுகாத மார்க்கத்தின் செயலை அல்லாஹ் இதை ஏவினானோ, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை, எந்த கலிமாவை மொழிந்தாலும் அதை என் உயிர் இருக்கும் வரை நான் பரப்பிக் கொண்டேதான் இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார் என்றால், எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை செப்பித்து, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக நாம் எடுத்து தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அந்த கட்டிடத்தை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உன்னுடைய மார்க்கத்துக்கு ஆபத்து வந்ததா, நீ உடனே போர் செய்ய தேவையில்லை, எனக்கு வாழ கத்தி எதுவுமே பண்ண தேவையில்லை, முடிந்த அளவுக்கு ஒரு நாவல் தடுக்க வேண்டும்.
முடிந்தவருக்கு ஒரு நாவலை திறக்க வேண்டும். சரி, நாவலை திறக்க முடியல, ஒரு மாணவரால் விட்டு ஒதுக்க வேண்டும். ஆனால் எத்தனையோ முஸ்லிம்கள் இது மாற்றமாக தான் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனை நபர்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் எத்தனையோ சட்டங்களை திருத்தினாலும், சட்டங்கள் புரட்டப்பட்டாலும், சட்டங்கள் நீக்கப்பட்டாலும் அதை புரிந்து கொண்டு மனப்பான்மையுடைய முஸ்லிம்களாக இன்றைய டிஜிட்டல் முஸ்லிம்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்துடைய தீனை, நம்முடைய தீனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ சென்றுவிட்டது ரமலான், சென்றுவிட்டது ரமலான். இனிமே எதுவும் எந்த அமலும் கிடையாது. தொழுகையும் இல்லை, நோன்பு இல்லை, ஸகாத், ஹஜ், சதகா எதுவும் கிடையாது. இதற்காகவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள்? இதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சுகபோகங்களையும் விட்டார்கள்? இதற்காக அனைத்து சஹாபாக்களும் ரத்தத்தை இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துல் மௌத்ல இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல் மௌத்ல இருக்காங்க. எல்லா ரூஹும் வாழ்வதற்கு மலக்குல் மௌத் வருவார். நபிமார்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு, ஒரு நபிமார்களுக்கு மட்டும் சிறப்பு. மலக்குல் மௌத் ஒரு ரூஹை எடுக்கும் போது அனுமதி கேட்பாங்க. மலக்குல் மௌத் வராங்க, கதவை தட்டுறாங்க. யா ரசூலுல்லாஹ் உள்ள வரலாமா? யா ரசூலுல்லாஹ் உள்ள வரலாமா? ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க, வாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? மலக்குல் மௌத் ஒரு அல்லாஹ் உங்களுக்கு சந்திக்க ஆசைப்படுமா, கிளம்பலாமா? பெருமானார் கூறினார், சார் நான் கிளம்புறதுக்கு தயார், நான் ரெடியா இருக்கேன். நான் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், என்னுடைய உம்மத்தை பத்தி நான் கேட்டோம். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பார்க்கவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துல் மௌத்தில் இருக்கும்போது கேட்கிறார்கள், என்னுடைய உம்மத்துடைய நிலைமை மறுமையில் என்னவாக இருக்கின்றது? இப்ப அல்லாஹ் கேட்டுவாங்க. இந்த இடத்துல மட்டும் தான் எத்தனையோ மலக்கு, எத்தனையோ நபிமார்கள் ரூஹம் வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் மலக்குல் மௌத் திரும்ப சென்றுருக்காங்க, திரும்ப போயிட்டு கேட்க போயிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் தயாரா இருக்காங்க, ஆனா உம்மத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் ரசூலுல்லாஹ் கிட்ட ரெண்டு சாய்ஸ் கொடுக்கும், ரெண்டு ஆப்ஷன் வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கும். ஒண்ணு, சொர்க்கத்துல பாதி இடத்தை இந்த உம்மத்துக்கு கொடுக்குறாங்க. எப்படி ஆதம் முதல் நூஹ் அனைத்து நபிமார்கள், நமக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களுடைய சந்ததிகளுக்கும் பாதி சொர்க்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு உம்மத்தி முஹம்மதியா பாதி சொர்க்கம். இரண்டாவது ஆப்ஷன் ஷஃபாஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தெரிவிக்கிறார்களோ அனைவருக்கும் நான் மன்னிச்சறேன், அனைவரும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சறேன். இந்த ரெண்டு ஆப்ஷன். மலக்குல் மௌத் வராங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்கான், பாதி சொர்க்கத்தை தரானா, இன்னொரு ஷஃபாஅத் தரானா, நீங்க எது தேர்ந்தெடுப்பீங்க? யோசிப்பாங்க, எது தேர்ந்தெடுப்பாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. பெருமானார் கூறுகிறார், காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் கூறுகிறார்கள், என்னுடைய ஒரு முஸ்லிம், என்னுடைய உம்மத்தான ஒரு அடியான் கூட, ஒரு முஸ்லிம் கூட நரகத்தில் இருக்கக்கூடாது. அவன் கடைசி நேரம் சொர்க்கத்தில் வர வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் சிபாரிசு செய்து கொண்டே இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். என்றால் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசத்தை கொட்டி இருப்பார்கள், எந்த அளவிற்கு இந்த உம்மத்தை திரும்ப வளர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் மௌத்தில் கூட பெருமானார் இந்த உம்மத்திற்காக துஆ செய்திருப்பார்கள். இந்த உம்மத்திற்காக இன்றும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனையோ ஸலவாத்தில் ஓதினாலும், எத்தனையோ திலாவத்தில் ஓதினாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு செய்த நாம் சிறு அளவு கூட நன்றி செலுத்த முடியாது. நாம் தெளிவாக புரிய வேண்டும். இந்த உம்மத்திற்காக பாடுபட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கை முழுவதுமாக முழுக்க இந்த உம்மத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். நாம் தெளிவாக புரிய வேண்டும். சஹாபாக்கள் அனைத்து நபிமார்களும் திறமான ஒரு கட்டிடத்தை போட்டு விட்டார்கள், சிறப்பான ஒரு பேஸ்மெண்டை போட்டு விட்டார்கள். அனைத்து சஹாபாக்கள் நல்லடியார்கள் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை எழுப்பி விட்டார்கள், தூய்மையான கட்டிடத்தை எழுப்பி விட்டார்கள். அது நம்ம வேலை என்ன தெரியுமா? வெறும் வேலை என்ன தெரியுமா? அது சுத்தம் செய்ய மட்டும் தான், திரும்ப புதுப்பிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அமல்கள் செய்யணும், அது மட்டும் தான் நம்ம வேலை. திரும்ப ஃபர்ஸ்ட்ல கீழே எடுத்து வர தேவையில்லை, இருக்கிற அமலை செஞ்சா மட்டும் போதும், புதுசாக நம்ம கட்ட தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, சஹாபாக்கள் என்ன செய்திருக்கிறார்களோ, நல்லடியார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ, அதை கற்று அதை புரிந்து கொண்டு நாம் செய்தால் மட்டும்தான் நம்ம அனைத்து நல்ல அமல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய தோழர்கள் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமா மிகப்பெரிய கேவலமான பெருமானாருக்கு பின்னால், பெருமானார் வஃபாத்தாருக்கு பின்னால் தான் நபி. பெருமானார் காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே நான் தான் இன்னொரு நபி என்று வாதிட்டவர் முஸ்லிமா. ஹுபைப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் பிடிச்சான், அவன் பிடிச்சு கட்டி வச்சிருந்தான், கொல்ல போறான். அப்ப கேட்கிறான், லாஸ்டா கேட்கிறான், அத்தஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீ முஹம்மது ரசூல் ஏத்துக்கியா? நீ